திமுக கூட்டணி திமுக காரங்களே இதை லைக் பண்ணல. திமுக காரங்களே எதுக்குங்க காங்கிரஸ்க்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க, எதுக்குங்க தேமுதிகக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்து. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் கூடுதலாக வாக்கு வாங்கினாருனாக்கா இது வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த எலெக்ஷன்லையும் திருப்போரூரில் விசிகா வெர்சஸ் பாமக. ஆனால் ரெண்டு கட்சியுமே கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. இந்த தடவை வந்து பன்னீர்தாசன் விசிகா சைட்லேருந்து நிற்கிறாரு. ஸோ இந்த 7 தொகுதியில் வந்து போன தடவை டிஎம்கே 4 தொகுதிகளை அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், தாம்பரம், பல்லாவரம். தனித்தொகுதியில் விஜயனுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது. அப்போ அவர் அங்கே அதிகமான வாக்கு பிரிக்கும் போது ஏற்கனவே பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். ஒவ்வொரு மாவட்டங்கள் வாரியா ஒவ்வொரு தொகுதிகள் பற்றி கள நிலவரங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே 7 தொகுதிகள் இருக்குது. இந்த மாவட்டம் புதுசாக வந்திருக்கு. இதில் இருக்க 7 தொகுதிகள் முக்கிய பங்காற்றுது. ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால அவங்களுக்கும் ஒரு முக்கியமான, ஒரு பக்கம் வில்லேஜும் ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்குது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் பற்றி நம்மக்கிட்ட பேசுறதுக்காக அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் வந்திருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் பவித்ரா சார். செங்கல்பட்டு மாவட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏன்னா ரொம்ப சிட்டியிலேருந்து இருக்கக்கூடியவங்க வேலைக்கு படிப்புக்குன்னு வரக்கூடிய நிறைய பேர் செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வந்துட்டு போகிறாங்க. இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இவங்க ஓட் பண்ணும்போது எப்படி ஓட் பண்ணுவாங்கன்ற ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்தாலும் சிட்டியில் இருக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தொகுதிகள் வாரியாக எங்கே யாருக்கு பலம், எங்கே யாருக்கு பலவீனம்ங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாவட்டத்தில் வந்து சற்றேறக்குறைய 7 தொகுதிகள் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய தொகுதியாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் வந்து இந்த தொகுதியில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சோழிங்கநல்லூர் வந்து பிரதானமான ஒரு ஐடி காரிடார், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு. ஸோ சிட்டியில் என்னென்னலாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சற்றேறக்குறைய 200வது வார்டு ஆஃப் சென்னை முனிசிபாலிட்டி கூட அதில் நிறையா இன்டர்செக்ஷன் ஆகுது அந்த ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து தாவேக்காவுனுடைய தாக்கமும் கொஞ்சம் இருக்கும். சிட்டியில் என்ன ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அது வந்து அதே கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே டைனமிக்ஸ் வந்து அங்கே இருக்கிறனால, அதுவும் பர்டிகுலராக இந்த ஐடி காரிடாருங்கிறதுனால அந்த செக்மெண்ட்டில் வந்து விஜயனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 7 தொகுதியில் வந்து போன தடவை டிஎம்கே 4 தொகுதிகளை அவங்க கைப்பற்றி இருந்தாங்க. செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், தாம்பரம், பல்லாவரம். இதில் விசிகாவுக்கு வந்து 2 கொடுத்துருந்தாங்க. திருப்போரூர் அண்ட் செய்யூர் தனி தொகுதி. திருப்போரூரில் வந்து பொது தொகுதியில் பாலாஜி, அவர் எஸ்எஸ் பாலாஜி ஜெயிச்சிருந்தார். அடுத்தது அதிமுக வந்து மதுராந்தகம் தனி தொகுதி. ஸோ சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டத்தில் அதிமுக வந்து இப்போ 2021 தேர்தலில் ஒரு சீட்டு வச்சிருக்கிறது வந்து செங்கல்பட்டில் தான், செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வந்து 0 அவங்க. ஸோ இதில் வந்து இருக்குது. ஸோ அப்படி இதில் நம்ம பார்க்கும்போது இப்போ திருப்போரூர்னு நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா, நான் சொன்னேன் விசிகாவினுடைய பாலாஜி அவர்கள் போன தடவை ஜெயித்த வாக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1947. ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்கள எதிர்த்து வந்து பாமக தான் நின்றுச்சு. இப்போ இந்த தொகுதி வந்து இந்த எலெக்ஷன்லேயும் திருப்போரூரில் விசிகா வெர்சஸ் பாமக. ஆனால் 2 கட்சியுமே கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. இந்த தடவை வந்து பன்னீர்தாசன் விசிகா சைட்லேருந்து நிற்கிறாரு. வக்கீல் பாலு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலேருந்து நிற்கிறார். இவர் பாலாஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வானத்தில் பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்லாம் ப்ராப்பராக வந்து ரெக்கார்டு இருக்குதா, எல்லாம் ரினியூவல் பண்ணியிருக்காங்களா, லைசன்ஸ்லாம் வச்சுருக்காங்களான்னு அவர் தான் வந்து ஒரு ஏர் ஸ்பேஸ் மானிட்டரிங் இன்ஜினியர் மாதிரி அவரெல்லாம் போய் செக் பண்ணார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பெரிய அளவுக்கு இப்போ ரோட்டில் கூட வண்டியெல்லாம் போயிட்டுருக்குன்னா ப்ராப்பராக எல்லாம் வந்து எஃப்சி பண்ணியிருக்காங்களா, ரினியூவல் பண்ணியிருக்காங்களா, ஹெல்மெட் போட்டிருக்காங்களான்னு ரோட்லலாம் இப்போ அவங்க தான் செக் பண்ணுறாங்க. இப்போ ரோட்டில் செக் பண்ணுவேன், அவங்க வானத்திலே பறக்கக்கூடிய வண்டிக்கெல்லாம் இவங்க தான் போய் செக் பண்ணி மக்கள் நலன் அந்தளவுக்கு ரொம்ப பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்த பாலாஜி அவர்கள் வந்து இந்த தடவை அதன் காரணமாக தான் மாற்றப்பட்டு இருக்காரு. ஏன்னா அது பெரிய அளவுக்கு வந்து அது விமர்சனத்துக்கு உள்ளாகி அது அப்பட்டமாகவே தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்கிற காரணங்களெல்லாம் வந்து ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம பேசின மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட இந்த தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த வகுப்பு சார்ந்த பாப்புலேஷனும் இருக்கு.
அந்த கட்சியில் வந்து பாலு வந்து ரொம்ப அறிமுகப்பட்ட நபர். ஸோ அது வந்து இருக்குது. விஜயனுடைய வாக்கும் வந்து அந்த இடத்துல வந்து பெரியறதுக்கு வந்து திருப்போரூரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ வந்து விசிகா வாசம் இருக்கக்கூடியதை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த எடுக்கிறதுக்கு ஒரு பிரதானமான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். செங்கல்பட்டு ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி, 1947 வாக்குகள் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து களமாடுனாங்கன்னா அதை எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி விசிகா மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அந்த எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் மேலே பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அங்கே தொழில் நடத்துகிறவங்களெல்லாம் வந்து ரொம்ப தடங்கல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது. அதனால் வந்து தான் மாற்றப்படுறாரு. அதை வேட்பாளரை மாற்றும் போது கொடுக்க, ஏன்னா அதெல்லாம் அந்த கட்சி மேலே தான் அது பிரதிபலிக்கும். ஸோ அப்போ அது வந்து களத்தில் எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலும் அங்கே வரனால அவர் ஒரு நல்ல ஓரேட்டரும் கூட. ஸோ ஒரு தேர்தல் பரப்புரையிலெல்லாம் போய் ஓரளவுக்கு கவர்ந்தாருனாக்கா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அடுத்தது வந்து மதுராந்தகம் தனித்தொகுதி. இதில் வந்து ஏற்கனவே அதிமுகவை சார்ந்த மரகதம் குமாரவேலுங்கிறவர் தான் ஜெயிக்கிறாங்க. இதுலேயும் ஆனால் ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வெற்றி மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி தான், 3570 தான். ஆனால் அவங்க மேலே இது வரைக்கும் எந்த பெரிய அளவுக்கு வந்து அங்கே என்ன சொல்கிறது ஒரு எதிர் மனநிலை இல்லை. அதனால் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இவங்க அங்கே வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதனால் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு சாதகமாக இருக்குது. அது விஜய் அவர்களுடைய வாக்கு எந்த விதத்தில் பிரிக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ நம்ம நேற்றே பேசியிருந்தோம், ஒரு 5 to 8% வாக்குன்னா அது பிரதானமாக ஆன்டி இன்கம்பன்சியை பிரிக்கிறார் விஜய். அதே 5 to 8% மேலே அவர் வாங்கக்கூடிய தொகுதியில் பூரா திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க்கை, அந்த அலையன்ஸினுடைய கோர் ஓட் பேங்க்கை பிரிக்கிறாருன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் கூடுதலாக வாக்கு வாங்கினாருனாக்கா இது வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது செய்யூர். இதுவும் வந்து விசிகா வசம் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த 2 தொகுதியில் இது ஒரு தொகுதி. இதுவும் வெறும் 4042 ஓட்டில் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. போன தடவை அதிமுக நின்றுச்சு. போன தடவை இருந்த கனிதா சம்பத் வந்து இந்த தடவை ராஜசேகருங்கிற கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து சிந்தனை செல்வன் அவருக்கு ஒருத்தருக்கு தான் விசிகாவில் இருக்கக்கூடிய அந்த 4 எம்எல்ஏக்களில் சீட்டு திருப்பி கொடுத்துருக்கிறது அவருக்கு மட்டும்தான். அந்த சிந்தனை செல்வன் வந்து இந்த இடத்துல தான் செய்யூர் தொகுதியில் தனித்தொகுதி இதில் வந்து போட்டி போடுறாரு. மார்ஜின் வந்து 4000 தான். ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தனித்தொகுதியில் விஜயனுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்குது. அப்போ அவர் அங்கே அதிகமான வாக்கு பிரிக்கும் போது ஏற்கனவே மார்ஜின் வந்து 4000 தான் மார்ஜின்கும் போது இந்த தொகுதியில் வந்து அதிமுக வந்து கொஞ்சம் நல்லா இறங்கி களமாடினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை தரும். இருக்கக்கூடிய சீட்டை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு இவங்க பெரிய மெனக்கெட வேண்டியதாக இருக்குது. விசிகா கட்சி வந்து அது பெரிய, ஏன்னா விசிகா கட்சிக்காரங்களே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணி கையெழுத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாள் விட்ட வீடியோலாம் அவங்க கட்சிக்காரங்க கட்டியே கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. என்ன இந்த அளவுக்கு போய் நம்ம இருக்கணுமாங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த செய்யூர் தொகுதியை இழுத்து பிடிக்கணும். அதனால தான் சிந்தனை செல்வன் அங்கே கொண்டு வந்திருக்காங்க, ஒரு நல்ல கேண்டிடேட் அவர். ஸோ அதனால் அவரை வச்சு இதை ஏதாவது சமாளிக்க முடிஞ்சு அந்த தொகுதியை வந்து ரீட்டைன் பண்ண முடியுமா? தனி தொகுதிங்கிறனால அவங்களுக்கு இன்னும் கூட பலம் அதிகம்ன்ற பலம் இருக்குது, அதே சமயம் பலவீனமும் இருக்குது விஜய் வரனால அந்த இடத்துல. ஸோ இது எல்லா தனி தொகுதிக்கும் இது கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது இது. ஏன்னா அவங்க அந்த மக்கள் கொஞ்சம் கொதிநிலையில் தான் இருக்காங்க, ஒன்றும் பெருசாக ஹாப்பியாக இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம அந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே செங்கல்பட்டு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து திமுக வசம். மீதி இருக்கிறது பூராமே திமுக வசம் தான். செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், தாம்பரம், பல்லாவரம் இந்த 4மே. ஸோ இதில் வந்து செங்கல்பட்டில் வரலட்சுமின்னு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டை வந்து இங்கே மாற்றிருக்காங்க. வரலட்சுமிங்கிறத அவங்கள மாற்றிட்டு எம்கேடி கார்த்திக் தண்டபாணிங்கிறவரை நிறுத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கேண்டிடேட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏவை மாற்றுறாங்கனாவே ஒன்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அதிருப்தி இந்த சிட்டிங் எம்எல்ஏ மேலே, இல்லை உள்கட்சியினுடைய சதிகள் அங்கே இருக்கக்கூடிய லாபியிங் பண்ணுறதுல. ஸோ அதில் வந்து அதிமுக வந்து இந்த வேட்பாளர் மாறினனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதாக இருக்கும். பட் கூடுமான வரைக்கும் இது வந்து
மார்ஜின் வந்து ஒரு 27,000 மார்ஜின் போன தடவை சற்று ஏறக்குறைய. ஸோ இன்றைக்கி வரைக்குமே ஒரு களம் வந்து அது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. அதிமுகவை விட அங்கே எட்ஜ் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அடுத்தது சோழிங்கநல்லூர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டினுடைய பெரிய தொகுதி. அதில் வந்து அதே அரவிந்த் ரமேஷ் தான் திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏவை தான் நிற்கிறாரு. போன தடவை 35,405 வாக்கு. திமுக போன தடவை இருந்த அதே அதிமுக வேட்பாளர் தான் இப்பயும் கந்தன் தான் நிற்கிறாரு. இது மார்ஜின் பார்த்தீங்கன்னா 35,405 மார்ஜின் மாதிரி தெரியும். ஆனால் இதனுடைய வாக்காளர்களுடைய பேஸை பார்க்கும்போது இது 35,000ங்கிறது கம்மி தான். ஏன்னா இதுதான் ரொம்ப பிரதானமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஏரியா. சற்றேறக்குறைய 5,37,000 வாக்காளர்கள். அப்போ 5,37,000 வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல ஒரு 35,000 ஓட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய மார்ஜின் இல்லை. ஸோ அது எப்படி வேணால் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அதிமுகவுக்கு சாதகம். பட் ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மேலே பெரிய அதிருப்தி இருக்க மாதிரி அங்கே தெரியல. ஸோ அவங்க அதிமுக வந்து அங்கே வந்து நிறையா வந்து மெனக்கடனும், அவங்க குட் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்ஜின் கம்மி தான். அதனால் அவங்க வந்து அதில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷூராக சொல்ல முடியல. அடுத்தது வந்து தாம்பரம். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் சிக்கல் திமுகவுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை இந்த எஸ்ஆர் ராஜாங்கிறவர் வந்து நின்னார். அவரை வந்து இப்போ மாற்றிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டில் டிஆர் பாலு வீட்டிலலாம் போய் கலாட்டா பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி அதே கோஷ்டி வந்து அறிவாலயத்துக்கெல்லாம் போய் எல்லாம் பேசினாங்க, பண்ணாங்க. அது வந்து ஒரு அறிவாலயத்து வரைக்கும் போய் அவங்க கோஷம் போடுறாங்கன்னா கொஞ்சம் அதிருப்தி வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ டிஆர் பாலுங்கும்போது அவர் வந்து ஒரு அந்த தொகுதியினுடைய மேற்பார்வையாளராக இருக்கலாம், இல்லை அவருடைய ஒரு காட்ஃபாதராக இருக்கலாம். அதனால் நம்ம உரிமையோடு போய் கேட்கலான்னு ஒரு அறிவாலயத்துக்கே நீங்கள் போய் உங்களுடைய இது அதிருப்தியை வெளிப்படுத்துறீங்கும் போது அது கொஞ்சம் ஆழமான அதிருப்தி தான் அப்படிங்கிறது தெரியுது. இதே வந்து நாமக்கல்லையும் செஞ்சாங்க. ஆனால் அது தங்கமணி அவர்களுடைய வீட்டோட நின்று போச்சு. பாஸ்கர் போன தடவை நின்று பாஸ்கர் வந்து அதிருப்தி தெரிவிச்சிட்டார். அவர் வந்து இங்கே வந்து அதிமுக அலுவலகத்துக்குலாம் வரல. பட் இவங்க வந்து அங்கேயே கலாட்டா பண்ணுற அளவுக்கு இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் திமுகவுக்கு வந்து அது ஒரு பின்னடைவான நிலை தான். பட் அது தோக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அது வந்து எந்த அளவுக்கு அதிமுக அதை பயன்படுத்துங்கிறத வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த கிரவுண்ட் லெவல் எலக்ட்ரல் மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர்னு இருக்குது. அந்த ப்ரொசீஜரெல்லாம் ப்ராப்பராக வந்து அலைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் செட்ரைட் பண்ணாங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஏடிஎம்கே கேன் கிவ் அ குட் ஃபைட் தேர். அடுத்தது கடைசி தொகுதி வந்து பார்க்கும்போது பல்லாவரம். இந்த பல்லாவரம் வந்து பார்த்திங்கனாக்கா போன தடவை திமுக கைவசம் இருந்த தொகுதி. இந்த தடவை என்னென்னா அந்த கூட்டணியிலேயே எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. எதிரில் நின்று களமாடுறது அதிமுக. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த களம் வந்து அதிமுகவுக்கு கட்டாயமாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தேமுதிகவினுடைய மேலே அதனால தான் எல்லா கட்சிகளுக்கும் அதிருப்தி இருக்கிறனால பெரிய அளவுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளுடைய வாக்கோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கோ, இல்லை மற்ற திமுக கூட்டணி திமுக காரங்களே இதை லைக் பண்ணல. டைமில் வந்து கூட இல்லை பரவாயில்ல இதை கொஞ்சம் கொண்டு வரலாம் பரவாயில்லன்பாங்க. ஆனால் திமுக காரங்களே எதுக்குங்க காங்கிரஸ்க்கு இவ்வளோ சீட்டு கொடுத்து இழுத்தாங்க, எதுக்குங்க தேமுதிகக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்து எடுத்தாங்கும் போது அந்த அதிருப்தி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த தொகுதியில் வந்து அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க் இது. ஏன்னா தேமுதிகவை எல்லாருமே வந்து அந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப விமர்சிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீழ்ச்சிக்கும் இவங்க காரணமாக இருக்காங்க. இவங்க போய் அங்கே என்ன செஞ்சாங்களோ இல்லையோ அது வந்து திமுகவுடைய ராங் ஸ்ட்ராட்டஜி. பட் அதுக்கு வந்து பலிகடாவாகிறது கூட்டணி கட்சிகள் ஆனனால அவங்களுக்கு வந்து தேமுதிக மேலே ஒரு நேச்சுரல் ஹேட்ரட் வந்து அங்கே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இது இருக்குது. இந்த தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவர் கார்த்திகேயன், அவர் எல்லா டிபேட்லலாம் வந்து பேசுவார், நிறைய நல்ல பேச்சாளர். அவர் வந்து ஓரளவுக்கு அங்கே களமாடக்கூடியதை பார்க்குறோம். போன தடவை இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மல்லை சத்யா வந்து மதுராந்தகத்தில் நின்னாங்க, டிஎம்கே சார்பாக நின்னாங்க. இப்போ அவரே தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் போயிட்டார். போன தடவை அந்த வந்து நம்ம வைகோ அவர்களுடைய கட்சி கொடுத்தனால அவர் நின்னார். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல 7 தொகுதி இருக்குன்னா இந்த 7 தொகுதியில் ஒரு 3 to 4 தொகுதி வந்து
அட்வான்டேஜ் அதிமுகக்கு அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் கொஞ்சம் அது ஏன்னா எதிராளியினுடைய நெகட்டிவிட்டியை நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். உங்கள் பாசிட்டிவ் மட்டும் போதாது. எங்கெங்கெல்லாம் வந்து ஆப்போனண்ட்டுக்கு நெகட்டிவாக இருக்கோ அதை பூரா நீங்கள் என்கேஷ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணாங்கன்னாக்கா கட்டாயமாக ஏற்கனவே ஒரு தொகுதி அவங்க வச்சுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா கூடுதலாக 2-3 தொகுதி வந்து அவங்களுக்கு இந்த மாவட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குது. 7 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 to 4 சீட்டு கிட்டத்தட்ட இதுவும் 50-50, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50-50 இருக்குது. அப்போது ஒரு பெரிய கம்பேக் வந்து ஏடிஎம்கே வந்து இந்த செங்கல்பட்டுலையும் காஞ்சிபுரத்துலையும் கொடுக்கறதுக்கு ஒரு பிரதானமான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் பார்க்குறோம். ஓகே, கண்டிப்பாக சார். இப்போ செங்கல்பட்டில் 7ல் ஒரு 3-4 அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி சென்னை பார்த்தோம், அதே மாதிரி திருவள்ளூர் பார்த்தோம், காஞ்சிபுரம் பார்த்தோம். எல்லா இடங்கள்லையுமே வந்து முந்தைய அதிமுக எடுத்திருந்த வாக்குகளும் அப்போ இருந்த கள நிலவரத்துக்கும் இப்போயும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. இதுதான் அவங்களுடைய வீக்கஸ்ட் ஏரியா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வீக்கஸ்ட் ஏரியா வந்து இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர். டிஎம்கே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால அதிமுகவுக்கு ஒரு பேட்டில் கிரவுண்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க கிரவுண்ட் லெவலில் இந்த லாஸ்ட் இந்த 23 ஓவர்ஸ் அந்த 20 ஓவர்ஸ் கிரிக்கெட் கடைசி 3 ஓவரில் எப்படி வேணால் மாறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படி வந்து இந்த லாஸ்ட் இந்த 20 டேஸில் வந்து அதிமுக களமாடுங்கிறதை பொறுத்து இதை வந்து அவங்களுடைய ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இன்னும் ஒரு சந்திப்பில் அடுத்த தொகுதிகள், மாவட்டங்கள் பற்றி பேசுகிறோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி பவித்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை த பீப்பிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.